அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி எதை பற்றி பேசலான்னா, நம்ம காரில் உள்ள டிரான்ஸ்மிஷன் பற்றி. இது நிறைய பேருக்கு நான் இது தெரிஞ்சவங்களுக்காக இந்த பதிவு இல்லை, தெரியாதவங்களுக்கு மட்டும். அதனால் மற்றவங்க தப்பாக எடுத்துக்காதீங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்மிஷன் இருக்குது. மேனுவல் டிரான்ஸ்மிஷன், இன்னொன்று ஆட்டோமேட்டிக். மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்கிறது நம்மளே டச் அழுத்தி கியரை மாற்றி கொண்டு போகிறது. இந்த கார் ஓட்டத்தில் எந்தவா இருக்காங்கல்ல இளைஞர்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த மேனுவல் தான் செட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கில் வந்து ஒரு பொம்மை கார் ஓட்டுற எஃபெக்டை தான் அவங்களுக்கு ஃபீல் ஆகும். இதே இந்த மாதிரி எந்த மக்களுக்கு இந்த மேனுவல்னு வச்சுக்கலாம், சும்மா விட்டு ரைடு கிளம்புவாங்க, சக்கு 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 சக்குன்னு கியரை மாற்றி ஓட்டுறது தான் அவங்களுக்கு அது பிடிக்கும், அதுதான் செட் ஆகும். அப்புறம் யாருக்கு இந்த ஆட்டோமேட்டிக் செட் ஆகும்? நம்மளை மாரி கொஞ்சம் வயசானவங்களுக்கு முட்டி வலிலாம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு, அதாவது டிராஃபிக்கில் ஏன் இப்போ வந்து வயசுக்கு கம்மியாக பசங்களே டிராஃபிக்கில் ஓட்டுறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சென்னை மாதிரி உள்ள டிராஃபிக் ஏரியாவில் கிளச்சை அழுத்தி கீரை மாற்றி ஓட்டுறவங்களுக்கு கடுப்பாக இருக்கும். அவங்களுக்கு பயப்படுற லேடிஸ், எல்லா லேடிஸும் இல்லை, நல்லா கார் ஓட்டுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, அருமையாக ஓட்டுவாங்க நம்மளை விட. நான் சொல்கிறது என்னென்னா, பயப்படுவாங்கள்ல அவங்களுக்கு, இவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு தான் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். முன்னாடி வந்து பழையங்காலத்தில் ஆட்டோமேட்டிக் மேனுவல் இதில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் அதிகமாக தருதா மேனுவல் தான் சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக் கம்மியாக தரும்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது, ஆல்மோஸ்ட் 2 ஈக்குவல் தான் தருது. அது நம்ம ஓட்டுற ஸ்டைலை பொறுத்து தான் இந்த மைலேஜெலாம் மாறும். சார் மேனுவல் நார்மல் அதில் ஒன்றும் இல்லை. அதில் என்ன இருக்குது? ஏபிசி, ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு, இந்த 3 இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம கார் ஓட்டுவோம். ஆனால் இது ஆட்டோமேட்டிக்கில் ஆக்சலரேட்டர் இருக்கும், பிரேக் இருக்கும், கிளச்சு கிடையாது. இதை வச்சு தான் ஆட்டோமேட்டிக் கார் இருக்குது. ஆட்டோமேட்டிக் காரில் நிறைய வகை இருக்குது. ரொம்ப பழைய ஓல்டு வகைன்னா டார்க் கன்வெர்ட்டர். அப்புறம் அதுமாதிரி என்னென்னு சொல்கிறோம் பார்த்துங்க, ஏஎம்டி, ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஏஎம்டி. டார்க் கன்வெர்ட்டர், டிசி, டார்க் கன்வெர்ட்டர், அது ஏடின்னு சொல்லுவாங்க. டார்க் கன்வெர்ட்டர் 2. இன்னொன்று வந்து டிஎஸ்ஜி ஆர் டிசிடி, ரெண்டும் சேம் தான், நேம் வேறு வச்சுருக்காங்க. டூயல் கிளச் டிரான்ஸ்மிஷன் பேர் அது. ஸோ இது ப்ளஸ்ஸு இன்னொன்று வந்து ஏஎம்டி சொல்லிட்டேன், ஏடி சொல்லிட்டேன், டிஎஸ்ஜி, சிவிடி. ஓ செட் ஆஃப் பீப்புள் சிவிடின்னு சொல்லுவாங்க. ஹுண்டாயில் அது வந்து ஐவிடின்னு சொல்கிறாங்க. இந்த ஐவிடியும் சிவிடியும் சேம். எப்படி டிஎஸ்ஜியும் டிசிடியும் சேம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஐவிடியும் இந்த சிவிடியும் சேம். இந்த சிவிடி மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறவங்க யாருன்னா ஹோண்டா. ஸோ சிவிடி, ஏடி, டிஎஸ்டி ஆர் டிசிடி, ஏஎம்டி இப்படி இருக்குது. இதெல்லாமல் இன்னொன்று புதுசாக ஒன்று வந்திருக்கு. அது ஆட்டோமேட்டிக்னு சொல்லலாம், இல்லை செமி ஆட்டோமேட்டிக்னு சொல்லலாம். எப்படின்னா ஐஎம்டி, நம்ம ஹுண்டாய் தான் அதுக்கு ஓனராக இருக்காங்க இப்போதைக்கு. அவங்க காரில் மட்டும்தான், ஹுண்டா கியா காரில் மட்டும்தான் அந்த ஐஎம்டி டிரான்ஸ்மிஷன் இருக்குது. அதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், உங்களுக்கு கியர் உண்டு, கிளச்சு கிடையாது. ஸோ நீங்கள் பாட்டே ஓட்டிகிட்டே கியரை மாற்றி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கலாம், கிளச்சை அழுத்தாமல். கிளச்சே இருந்தால் தானே அழுத்துறதுக்கு, கிளச்சே கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு யூனிட் ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம கையை கியரில் கொண்டு போய் அழுத்தம் போது ஆட்டோமேட்டிக்காக அதை சென்ஸ் பண்ணி கிளச்சை காரையை மாற்றிடும். நீங்கள் டக்குன்னு கியரை மாற்றுவாங்க. அந்த கையோட சென்சர் நம்ம கையை வச்சு எப்படி வேக் பண்ண போகிறோங்கிறத சென்ஸ் பண்ணி அதை கொண்டு போய்டும். அந்த இது ஐ திங்க் டிசியூன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. அது அந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து அந்த கிளச்சை மாற்றி கியர் ஷிஃப்ட் பண்ணுது. இதுதான் ஐஎம்டி. நிறைய பேர் ஐஎம்டி விரும்புறதில்லை. ஏன்னா ஓட்டும்போது சில கன்ஃபியூஷன்லாம் வரும். டக்குன்னு நீங்கள் கியரை மாற்றிட்டு காலை அழுத்த ஆரம்பிச்சிடுவீங்க, ரெகுலராக ஓட்டி பழகணவங்க. பட் அதுக்கு பெடலே இருக்காது, அதில் கன்ஃபியூஸ் வரலாம், கொஞ்சம் பழகணும் அது. ஸோ இத்தனை வகை இருக்குது. இதில் எது பெஸ்ட்டுங்கிறது எதை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். பெர்ஃபார்மன்ஸ் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது டிஎஸ்ஜி ஆர் டிசிடி. அது வந்து பட்டையை கலப்போம். இந்த லேக்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, கியர் மாற்றும் போது கொஞ்சம் லேக் ஆகும். இதில் லேகே வராது. ஸோ பட்டையை கிளப்பிட்டு பயங்கரம் போகும். ஆனால் இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப அதிகம்.
பிரச்சனையே சீக்கிரம் வர ஆரம்பிக்கும், வயசு கம்மி அதுக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ் செலவு வந்து ரொம்ப காஸ்ட்லி. அதோட பார்ட்ஸ்லாம் பயங்கர காஸ்ட்லி. ஏன்னா 2 கிளச் இருக்கும், டூயல் கிளச். அதுதான் ஆட் அண்ட் ஈவனுங்கிற மாதிரி 1, 3, 5 இந்த இதுக்கெல்லாம் ஒரு செட் ஆஃப் கிளச் யூஸ் ஆகும். 2, 4, 6க்கு வந்து இன்னொரு செட் ஆஃப் கிளச் யூஸ் ஆகும். இதில் வந்து இப்போ ஒரு செகண்ட் கிளச்சு நம்ம ஃபஸ்ட்டு கியரில் இருக்கும்போது 2வது கிளச்சு ரெடியாக இருக்கும். நம்ம இதை இப்போ டக்குன்னு டிசைன் போது ஆட்டோமேட்டிக்காக செகண்டு உள்ளே போயிடும். அதனால தான் அந்த இது இருக்காது உங்களுக்கு, என்னது லேகே இருக்காது டூயல் கிளச்சில். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்பர் 1 இருக்குது டிஎஸ்சி ஆர் டிசிடி, கரெக்டுங்களா? ஆனால் இது இருக்குது பாருங்கள், ஏடி, அதுவும் பெர்ஃபார்மன்ஸஸ் நச்சுன்னு இருக்கும், லேக்லாம் ரொம்ப இருக்காது. இது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி டிஎஸ்சிடியை விட கம்மி, மற்ற இதை விட கொஞ்சம் கூட. ஏன்னா இதுக்கு ஆயில், இந்த கியர் பாக்ஸில் ஃபுல்லாக ஆயில் இருக்கும். அதோட ஸ்பேர் பார்ட்ஸும் கொஞ்சம் டிஎஸ்சியை விட கொஞ்சம் கம்மி தான். பட் நார்மலாக கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. டிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது, டிசிடியை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி. பட் இந்த லேக்கும் இதில் இருக்காது, நல்லா போகும். ஸோ இது 2வது ஆப்ஷன். 3வது சிவிடியில் வந்து கியர் பாக்ஸுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரி ஒரு புள்ளியில் வந்து நம்ம ஸ்கூட்டிலாம் இது வச்சுருப்பாங்கல்ல, பெல்ட் ட்ரைவ், அந்த பெல்ட்டுக்கு வந்து ஸ்டீல்லே கொடுத்துருப்பாங்க. ஸ்டீல் பெல்ட்லேயும் கொடுத்து அது டிரான்ஸ்மிஷனை மாற்றி விடும். ஸோ இது வந்து அதை வந்து ஹோண்டா பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க, நல்லா மூவ் ஆகுது அந்த சிவிடி அவங்க இதில். மற்றதெல்லாம் கொஞ்சம் அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. லைட்டாக மாற்றும் போது லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் ஸ்பீடு மாறும்போது, ஒவ்வொரு கீருக்கும் அடுத்த கீருக்கு மாறும்போது அந்த எஃபெக்ட் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. மற்ற பிராண்டெல்லாம் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க, ஹோண்டாவில் அது கம்மியாக இருக்கும். அவங்க நல்லா கரெக்டாக இது பண்ணி டியூன் பண்ணி வச்சுருக்காங்க, அது நல்லாயிருக்கும். சிவிடினாலே இது ஹோண்டான்னு தான் சொல்லுவீங்க. ஹோண்டா சிட்டிலையும் சரி, நீங்கள் அமேசன்லையும் சரி, சிவிடி தான். இப்போ நம்ம நிறைய காரில் சிவிடி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை தான் ஹுண்டாய் வந்து ஐவிடின்னு வச்சுருக்காங்க. i20லலாம் பார்த்தீங்கன்னா ஐவிடி அப்படின்னு சொல்லி இருக்குது. அடுத்த இது மற்றதெல்லாம் பார்த்துட்டோம். ஐஎம்டி பார்த்துட்டோம், டிஎஸ்டி பார்த்துட்டோம், ஏடி பார்த்துட்டோம். மெயின்டெனன்ஸ் இருக்கிறதுலே கம்மி எதுனா ஏஎம்டி வந்து ஆக்சுவலாக நார்மலாக மேனுவலில் என்ன கியர் பாக்ஸ் இருக்கோ அதே கியர் பாக்ஸ் தான் இருக்கும். அதில் தனியாக ஒரு ஆக்சுவேட்டர்னு ஒரு யூனிட் இருக்கும். அந்த யூனிட் வந்து நம்ம சிக்னல் கொடுத்து அந்த கியரை மாற்ற வைக்கும். இதுதான். ஸோ இதில் வெரி வெரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப கம்மி. ஆனால் இதில் என்ன மைனஸ் பாயிண்ட்னா லேகு டெஃபினட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கியரில் செகண்ட் கியருக்கு மூவ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுதுன்னா அந்த மூவ் ஆகும்போது சின்ன லேக் இருந்தால் அடுத்தது ஸ்டெப் போகும். இதுதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜ். அதை வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் விரும்புகிறவங்களுக்கு இந்த ஏஎம்டி பிடிக்காது. ஃபேமிலி மேன், எனக்கு ஸ்பீடெலாம் ஒரு மேட்டர் இல்லை, பொறுமையாக போனால் போதும், அதெல்லாம்னா தாராளமாக ஏஎம்டி எடுக்கலாம். என்ன அந்த ஒரு ஓவர்டேக் பண்ணணுன்னா ஏடிலாம் டக்குன்னு ஓவர்டேக் பண்ண முடியும், டிசிட்டியில் டக்குன்னு ஓவர்டேக் பண்ண முடியும். ஆனால் இந்த ஏஎம்டியில் வந்து டக்குன்னு ஓவர்டேக் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் ஒரு 80லே போய் அப்போ ஓவர்டேக் பண்ண, அந்த 80க்கு மேலே ஓவர்டேக் பண்ணுறதுனா கூட கொஞ்சம் ஈஸி. ஆனால் கொஞ்சம் லோ ஸ்பீட் ஆகிட்டீங்க, திரும்பியும் உங்களுக்கு ஓவர்டேக், அந்த லோ ஸ்பீட்லேருந்து ஓவர்டேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அது கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகணும், கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் பிக்கப் ஆகும், டக்குன்னு பிக்கப் ஆகாது. அதுக்கு காரணம் இந்த ஏஎம்டிங்கிறது தான். ஸோ ஆனால் சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இதில். இப்போ இது இந்தியாவில் வந்து இப்போ ஆக்சுவலாக மேனுவல் ஜாஸ்தி, ஆட்டோமேட்டிக் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. முன்னெல்லாம் ஹை எண்டு காரில் மட்டும்தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கார்லேயும் ஆட்டோமேட்டிக்கு எக்ஸப்ட் பேஸ் மாடல் தான் மற்ற எல்லா மாடலையும் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சில இதில் பேஸ் மாடலில் கொடுக்குறாங்களான்னு தெரியல, பட் இப்போ அது மேட்டர் இல்லை. ஃபாரினில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நார்மலாக ஆகிடுச்சு, நிறைய பேர் அதான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இவங்க வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா இது ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்க சொல்லி விடுங்க. நன்றி, வணக்கம்.